எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்முடைய வேதக்கலை யூடியூப் சேனலில் மனைவி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இதை பார்த்த பலரும் நம்மக்கிட்ட கருத்துக்கள் சொன்னதை பார்க்க முடிஞ்சுச்சு. பெண்கள்லாம் சொல்கிறப்ப ஆனால் தெய்வம் பெண்களையும் மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தையும் இவ்வளவு உன்னதமாக மேன்மையாக சொல்லியிருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்களுடைய கணவரை இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சோம். அதை முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் அவர் எங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக நடந்துக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறத கேட்க முடிஞ்சிச்சு. அது நமக்கும் ஒரு திருப்தியை, ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நம்ம தெய்வம் பெண்களை பற்றி இவ்வளோ உன்னதமாக மேன்மையாக எழுதியிருக்காங்க. அதை நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அது சிலர்கிட்ட மாற்றத்தை கொண்டு வர்றது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் ஆண்கள் சிலர் நம்மளை பார்க்கும் பொழுது ஆண்களை பற்றியும் கணவன்கிற ஸ்தானத்தை பற்றியும் தெய்வம் என்னெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எடுத்து சொன்னிங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னதை பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, நம்மளும் கணவன் அப்படிங்கிறத பற்றியும் ஆண்கள் பற்றியும் தெய்வம் வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்காக சிரத்தை எடுத்து நிறைய தேடி பார்த்ததில் ஒரு 2-3 இடத்துல கணவன் அப்படிங்கிறத பற்றி தெய்வம் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. கோடாயுதக்கூரில் 78வது திருவாக்கியத்தில் தெய்வம் குறிப்பிடுறாங்க. என்னென்னா, புருஷன் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவனை புறக்கணித்து கொண்டித்தனமாக வாழ்ந்துவிட்டு அவன் இறந்த பின் அவனை நினைத்து 6 கால பூஜை செய்பவளைப் போல் இருக்கிறதுன்னு குறிப்பிடுறாங்க. இதே தான் திருவொளி வசனத்தையும் தெய்வம் குறிப்பிடுவாங்க. புருஷன் இருக்கிறப்ப கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கே போயிடுவா, இவன் இங்கே கிளப்பு கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். அதுக்கப்புறம் வாயிலை வயிற்றுல அடிச்சுக்கிட்டு உயிரோடு இருந்திருந்தான்னா நான் தலைகீழாக நின்று சோறாக்கி போட்டிருப்பேனேன்னு சொல்லுவா. உயிரோடு இருக்கிறப்ப தண்ணி மெத்தி அடி அப்படின்னா நீ போய் மெத்தி குடின்னு சொல்லுவா அப்படின்னு தெய்வம் திருவொளி வசனத்தில் குறிப்பிடுவாங்க. நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கணவனுக்கு மனைவியானவள் அவன் உயிரோடு இருக்கிறப்ப பணிவிடைகள் செஞ்சு அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற பொருள்பட தெய்வம் அவர்கள் திருவாக்கு அருளியிருக்காங்க. இன்னொரு இடத்துல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு குச்சி போலேயாவது ஒரு கணவன் என்பவன் ஒருவன் வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க. இந்த 2 இடத்தை தாண்டி தெய்வம் வேறு எந்த இடத்துலையுமே ஆண்கள் பற்றியோ கணவன் பற்றியோ புருஷன் பற்றியோ தெய்வம் மேன்மைப்படுத்தி சொல்லவே இல்லை. அப்புறம் நானாக எடுத்து ஒரு கருத்தை சொல்ல முடியாது. இப்போ வேதக்கலை சேனல் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு பிடித்தமான கருத்துக்களை நம்ம பேச முடியாது. நமக்கு என்ன தோணுது, நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஜோனில் பேசுகிறது கிடையாதுல்ல. தெய்வம் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுக்காக இங்கே நம்ம பழகிறோம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச நான் படித்த வேதத்தில் இருந்தது. வேறு யாருக்காகவாது இல்லைங்க. இதை தாண்டியும் தெய்வம் கணவன்கிற உறவை பற்றி பல இடங்களில் மேன்மையாக சொல்லியிருக்காங்க, ஆண் அப்படிங்கிறத பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய நம்பர் தெரிஞ்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த வாக்கிய எண்கள்லாம் கொடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் கணவன் பற்றி சொல்கிறாங்க, இந்த இடத்துலலாம் ஆண்கள் பற்றி உயர்வாக சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் எடுத்து பேசுங்கன்னு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்து கணவன் என்பது பற்றியோ ஆண் என்பது பற்றியோ நம்முடைய வேதக்கலையில் சிறப்பாக ஒரு பதிவு போட்டுடலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நமஸ்காரம்.